ஜென்சிக்கு இந்த எலெக்ஷன் ரொம்ப புதுசு. ஏன்னா இந்த எலெக்ஷன் சுத்தி எல்லா டாக்கும் இல்ல, விஜய் சுத்தி தான் எல்லா டாக்கும். மொத்த தமிழ்நாட்டை திரும்பி பார்க்க வச்சதுக்கே பாதி ஜெயிஸ்டாரு. இன்னும் ரிசல்ட் மட்டும் தான் வரணும். வந்தா ஹிஸ்டரி. படம் வரல, உன்னை சுத்தி கூட்டம் தற்கூரி, கூட்டம் போட தர, திருஷா டிவோர்ஸ், ஒன் லாஸ்ட் டைம் லாஸ்ட்ல லீக். எவ்வளவு பேட் இமேஜ் பில்ட் பண்ணாலும் ஒரு தெருவில் வரப்போ நம்பி கால் கெடுக்க நிக்கிறாங்க. ஏன்? வேல்யூ. அவர் பில்ட் பண்ண வேல்யூ அண்ட் மக்கள் ஏதோ ஒரு வகையில அவர் மேல வச்சிருக்க நம்பிக்கை, கொடுத்த நம்பிக்கைக்கு ரிசல்ட் இதான். நான் உங்களுக்காக மட்டும்தான் வந்திருக்கிறேன். இவர் எல்லா பொலிட்டிஷியன் வரையும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்ப இருக்க பொலிட்டிஷியன் மேல ஒரு 30% நம்பிக்கை இருந்தாலே பெருசு. ஆனா இவருக்கு 90% மேல இருக்கு. ஏன்? பிகாஸ் இவர் நம்ம கிட்ட கைண்டா ரெஸ்பெக்டா இருக்கனால. அவருக்கு கிடைச்ச வரம் இந்த கோடிக்கணக்கான மனசு. இவர் இப்போ வரைக்கும் கொடுத்த வாக்குறுதி எல்லாமே பேசிக் லைஃப் நீட் தான். ஆனா அதை பண்ணாலே இங்க பாதி மாறி அண்ட் அது எல்லாமே பண்ணக்கூடிய விஷயம் தான். இதுக்கு ஏன் இவரை நான் சூஸ் பண்ணணும்னு நினைச்சா, இவர் எப்படி இந்த ரேப்பு போதை மக்கள் கோரிக்கை எல்லாம் அணுகிறாருன்னு பாக்குற சான்ஸ் நமக்கு ஒண்ணு கிடைக்கலாம்ல. அந்த ப்ராப்ளமுக்கு ஒரு புது சொல்யூஷன் கிடைக்கலாம்ல. சப்போஸ் இவர் இதெல்லாம் ஒழுங்கா பண்ணலன்னா உன்னை நம்பி தான் வந்தோன்னு கேட்க முடியும்ல. அட்லீஸ்ட் இதுக்கப்புறம் ஒரு புது தலைவருக்கு வாய்ப்பு கிடைக்கலாம்ல. புது தலைவரை தேர்ந்தெடுக்க முடியும்னு ஒரு நம்பிக்கை நமக்கு வரலாம்ல. எல்லா மாற்றத்துக்கும் ஒரு புது தொடக்கம் தேவை. நம்ம ஒரு நாள் தேவைக்காக இருக்கக்கூடாது, அடுத்த தலைமுறைக்கான தேவையா இருக்கணும். அந்த தேவைப்படும் போதெல்லாம் வந்துடாது. வால் நட்சத்திரம் மாதிரி வரும்போதே பிடிச்சிடணும். விட்டா திரும்ப வராது. விட்டுறாதீங்க.